அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 13, 14ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது கட்டுறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கனமழையால் சேதம். அமைக்கப்படவே இல்லை. ஸோ அமைச்சிட்டு இருக்கும்போது சேதம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னவே அது சேதம். ஸோ என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம். உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசம். ஸோ நான் இதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த நியூஸை. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அமைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த நியூஸ் போட்டிருப்பேன். உலகில் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் நர்மதை நதியின் குறுக்கே ஓம்காரேஸ்வரர் அணையில் 600 மெகாவாட் திறன் கொண்ட நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். அந்த சேதமானது அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? அது எங்கே அப்படின்னா நர்மதை நதியின் குறுக்கே ஓம்காரேஸ்வர் அணையில் 600 மெகாவாட் திறன் கொண்ட நீரில் மிதக்கும் உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. ஓகே, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்திய விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் யார் அப்படின்னா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கோபி தோட்டகுரா. அவரோட நேமே அதுதான், கோபி தோட்டகுரா. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர். விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏவுகலன் பெயர் அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட இருக்காங்க அப்படின்னா நியூ ஷெப்பர்ட் என்ற ஏவுகலன் உருவாக்கப்பட்டுள்ளது. இவங்களை எதற்காக சுற்றுலா அனுப்புவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஏவுகலன் தான் என்ன அப்படின்னா நியூ ஷெப்பர்ட் அப்படின்றது. ஓகே, இதுக்கு முன்னே பார்த்துருப்போம். இந்தியாவில் இருந்து முதல் முறையாக விண்ணிற்கு சென்ற நபர் அது இந்தியா அனுப்பியிருக்க மாட்டாங்க. அவர் இந்தியா தான், ஆனால் அனுப்புனது ரஷ்யா அனுப்பியிருப்பாங்க. 1984 இவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் நபர். ஆனால் இந்தியா அனுப்பலை. இந்தியா விண்வெளிக்கு ஃபஸ்ட்டு நபர்கள் அனுப்ப போகிறதே இதுதான். எது அப்படின்னா ககன்யான் திட்டம் தான். அதுவும் இன்னும் 4 நபர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் தமிழகத்தை சேர்ந்தவர். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ 2025 தான் அனுப்புவாங்க. 2024 லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க டிசம்பர்னு. இப்போ 2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அனுப்புவாங்க கண்டிப்பாக. ககன்யான் திட்டம் அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவால் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ஒரு திட்டம்னா ககன்யான் திட்டம். ஃபஸ்ட்டு இந்தியர் விண்வெளிக்கு சென்ற இந்தியர் அப்படின்னா ரஷ்யா உதவினால் அவரோட பெயர் ராகேஷ் சர்மா. இது சயின்ஸ் புக்லேயே இருக்கும். ஸ்கூல் புக்கில் சயின்ஸ் புக்லேயே ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது முத்ரா திட்டம் எந்த வருஷம்? இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் பிரச்சாரத்தின் போது தங்களுடைய சாதனை திட்டங்களை சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லை. அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தேவையில்லை. நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். முத்ரா திட்டம் 2015. முத்ரா திட்டம் 2015. அடுத்து 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே அப்படின்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு 106வது சட்டத்திட்டம் 2023 செப்டம்பரில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு நடைமுறைக்கு வந்தது. ஸோ நடைமுறைக்கு வர்றதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்து அதன் பிறகு தொகுதி மறுவரையை செய்து அதன் பிறகு தான் அமல்படுத்துவாங்க. அமல்படுத்தி தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும். ஓகே, அதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். ஜஸ்ட் இப்போ இதை சட்டம் ஆக்குனது பார்த்தீங்க அப்படின்னா 106வது சட்டத்திட்டம் 2023. இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த பிரதமர் அப்படின்னா தேவகவுடா கொண்டு வந்திருப்பார். தேவகவுடா ஃபஸ்ட்டு இதை 1996 அப்போ தான் ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நடைமுறைப்படுத்திய பிரதமர் அப்படின்னா இப்போ இருக்கிற பிரதமர் தான். அடுத்தது உஜ்வாலா திட்டம் 2016. உஜ்வாலா திட்டம் 2006. இது பெண்களுக்கான ஒரு சிறந்த திட்டம் தான். 2016. அடுத்து இதில் முக்கியமான ஸ்கீம் அப்படின்னா ஓகே அவ்வளோதான்.
ஜல் ஜீவன் திட்டம் 2019, ஜல் ஜீவன் திட்டம் 2019. முத்தலாக் நீக்கப்பட்டது 2019, முஸ்லீம் பெண்களோடு தொடர்புடையது 2019. ஓகே, அடுத்தது வந்து ஒரு டேட்டா தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்தியாவில் கடந்த 24 ஆண்டுகளில் 23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கணக்கீட்டை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, சர்வதேச வன கண்காணிப்பு ஆய்வு அறிக்கை, சர்வதேச காடுகள் கண்காணிப்பு ஆய்வு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. 24 வருஷத்தில் 24 வருடங்களில் 23 லட்சம் மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மரங்கள் அழிப்பதில் இந்தியா 2வது இடம். உலக அளவில் மரங்கள் அழிப்பதில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாம். உலக அளவில் காடுகள் அழிப்பில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம். அஸ்ஸாமில் வந்து அதிகமான காடுகள் அழிக்கப்படுகிறது. அஸ்ஸாமை தொடர்ந்து மிசோரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் மட்டும் பார்த்து வச்சுக்கிறோம். இந்தியாவில் அதிகமான காடு அழிப்பு வந்து அஸ்ஸாமில் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்தது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 அன்று பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடத்துல நடைபெற்றிருக்கும். எதற்காக அப்படின்னா, ரவுலட் சட்டம் வந்து 1919 கொண்டு வரப்பட்டிருக்கும். அதற்கு எதிராக அமைதியான முறையில் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல வந்து மக்கள் அமைதியான வழியில் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. பட் அதில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கொடூர சம்பவம் தான். அதோட நினைவு தினம் ஏப்ரல் 13. அடுத்து 14வது மக்களவைத் தேர்தல். 14வது மக்களவைத் தேர்தல் 2004. இந்த 14வது மக்களவைத் தேர்தலில் தான் முதல் முறையாக இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கிற சீக்கியரான மன்மோகன் சிங் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். 14வது மக்களவைத் தேர்தல் 2024 முதல் முறையாக மன்மோகன் சிங் வந்து சீக்கியரான மன்மோகன் சிங் பிரதமராக பதவியேற்று 10 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. அடுத்து 15வது மக்களவைத் தேர்தல் 2009 அவங்க தான். யார் அப்படின்னா 2 முறை தொடர்ந்து 10 ஆண்டுகள் வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. இந்த 14வது மக்களவைத் தேர்தலில் தான் நாடு முழுவதிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். நாடு முழுவதும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையே சோதனை அடிப்படையிலேயே அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அதுவும் சட்டப்பேரவை தேர்தலில் தான் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. லோக்சபா தேர்தலில் அறிமுகம் செஞ்சுருக்க மாட்டாங்க. மின்னணு இவிஎம் மிஷின் ஃபஸ்ட் டைமாக லோக்சபா எலெக்ஷன் எப்போ அப்படின்னா 2004 தான். இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 2004 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். முதல் முறையாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படின்னா அது 2004 14வது மக்களவை தேர்தல். அதில் தான் வந்து யார் பிரதமர் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள். ஓகே, அடுத்தது 15வது மக்களவை தேர்தலையும் யார் தான் பிரதமர்? மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமர். ஸோ இந்த 15வது மக்களவை தேர்தலையுமே நோட்டா வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்காது. 16வது மக்களவை தேர்தல் 2014 தான் நோட்டா வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கோம். ஓகே, அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 15 மற்றும் 14வது மக்களவை தேர்தலில் பிரதமர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங் தான்.